கர்த்தர் கேட்கிறார், விடுவிக்கிறார் என்று சங்கீத புத்தகம் சொல்கிறது. அதை பற்றிய சில வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து அக்கறையோடு எங்களை கவனிக்கிற எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலும் உண்மை நாங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தருள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். படத்தில் இருக்கிற பாடகியின் பெயர் ஜோன் பேயஸ். இவர் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவர். 1955 ஆண்டிலிருந்து 75 வரை வியட்நாமில் அமெரிக்கா யுத்தம் செய்து வந்தது. அந்த யுத்தத்தை விரும்பாதவர்களிலே ஜோன் பேயஸும் ஒருவர். 1972 வியட்நாமின் தலைநகராகிய ஹனோய்க்கு ஒரு சமாதான முயற்சிக்காக இவர் சென்றிருந்தார். இன்னும் பலரும் இவரோடு சென்றிருந்தார்கள். அந்த சமயத்தில் 12 நாட்கள் அமெரிக்கா ஹனோய் மீது குண்டுவீச்சு நடத்தியது. உயிர் தப்பி பிழைப்போமா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. கட்டடத்தின் அடிமட்டத்தில் ஒளிந்து கிடந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். அவரோடு இருந்தவர்களிலே கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இல்லைவாதிகள் இருந்தார்கள். இருக்கிறாரா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிற சந்தேகவாதிகள் இருந்தார்கள். ஆனால் எல்லோரும் ஜெபித்தார்கள். நாங்கள் எப்படியாகிலும் தப்பிக்க வேண்டும், தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தார்களாம். குண்டுவீச்சு நின்ற பிறகு இல்லைவாதிகள் மறுபடியும் தேவன் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். சந்தேகவாதிகள் மறுபடியும் தேவன் இருக்கிறாரையா இல்லையா என்று தெரியாது என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படித்தான் என்று நாம் நினைக்கிறோமா? தேவனை நம்புகிறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் எத்தனை சமயங்களில் பிரச்சனை என்றால் தேவனை தேடுகிறவர்களாகவும், பிரச்சனை நீங்கிவிட்டால் தேவனை மறந்து விடுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். மனிதர்கள் அப்படி இருந்தாலும் தேவன் உதவி செய்வதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார் என்றுதான் சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்ற சங்கீதம் 34:17 நாம் பார்க்கிறோம். தேவனை நோக்கி கூப்பிடுகிற மக்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார், அதற்கு பதிலும் தருகிறார் என்று சங்கீதங்கள் சாட்சி பகிர்கின்றன. சங்கீதக்காரர்களுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கின ஆண்டவர் அதை தாங்கி வருகிறார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். அவர்களோடு அவர் உறவை ஏற்படுத்தி அவர்களை பராமரிக்கிறார் என்கிற உண்மையை இந்த சங்கீதங்கள் நமக்கு தெளிவாக சொல்கின்றன. தேவன் பரலோகத்திலும் பூமியிலும் தமது மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். அவர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்பது உண்மைதான். மேகங்களில் ஏறி போகிறவராக இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதங்களை எழுத தூண்டியதும் ஜீவனுள்ள தேவன்தான். அவை எழுதப்பட்டதும் அவரை நோக்கிதான். அந்த வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுத்து பதிலளிக்கிறவராகவும் இருக்கிறார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 55:16 சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரச்சனை வரும்போது நான் மனிதர்களை நோக்கி கூப்பிட மாட்டேன், தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர் கர்த்தர். கர்த்தர் என்றாலே அர்த்தம் அதுதான். அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அவர் என்னை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி என்றால் மாலை நேரம், சந்தி என்றால் காலை நேரம், மத்தியானம் என்பது மதிய நேரம் தெளிவாக நமக்கு தெரிகிறது. தியானம் பண்ணி என்கிற அந்த வார்த்தை மூலமொழியிலே வருத்தங்களை சொல்லி என்கிற அர்த்தத்திலே வருகிறது. முறையிடுவேன் என்றால் முணுமுணுப்பேன். ஏதோ ஒரு விதத்தில்
என்னுடைய வேதனைகளை நான் வெளிப்படுத்துவேன். சில சமயங்களில் மனதில் வெளிப்படுத்துகிறதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மனதின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். நான் முணுமுணுத்தாலும், நான் ஏதோ சொல்கிறேன், என்ன சொல்லுகிறேன் என்று வெளியே கேட்காத அளவிற்கு நான் முறையிட்டாலும் அவர் அதை கேட்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ஆண்டவர்! வேதனையோடு நீங்கள் பெருமூச்சு விடும்போது அந்த பெருமூச்சுகளை கூட அர்த்தமுடைய வார்த்தைகளாக மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன் என்று பவுல் சொல்வார். நாம் பெருமூச்சு விட்டு அழுது என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையிலும் கூட நம்முடைய வேண்டுதல்கள் என்ன என்பதை அறிந்தவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆதி முதல் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் என்று தன்னுடைய சத்துருக்களை பற்றி யோசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆம், உங்கள் சத்துருக்கள் உங்களை அழிக்க பார்க்கலாம், ஆனால் நித்திய காலமாக நீதிபதியாக இருக்கிற தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பார். ஆனாலும் சில சமயங்களில் மனிதர்கள் எதிர்பார்ப்பது போல அவருடைய சத்துருக்களுக்கு உடனடியாக அழிவு வந்து விடுவதில்லை. தேவன் அப்படி செய்வதே இல்லை. அவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், வெண்ணையை போல மெதுவான வார்த்தைகளால் பேசுகிறார்கள், ஆனால் இருதயத்திலோ யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிக அன்பாக பேசுவது போல பேசுவார்கள், ஆனால் அந்த பேச்சு கேட்கும்போது அந்த தொனியிலே பட்டயத்தை நாம் பார்க்க முடியும். ஏன் இப்படி செய்கிறார்கள்? அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஏன் உடனடியாக அந்த தண்டனையை கொடுப்பதில்லை? இப்படியெல்லாம் அவர்கள் பேசினாலும், இப்படியெல்லாம் அவர்கள் செயல்பட்டாலும் அவர்களுக்கு மாறுதல் ஏற்படவில்லை. அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம், உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஆண்டவர் அவர்களையும் நேசிக்கிறார். தவறு செய்த உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மற்றவர்களை பற்றி யோசிக்கும் போது நமக்கு ஆசை வருகிறது. ஆனால் நம்மை பற்றி யோசிக்கும்போது அந்த ஆசை வருகிறதா? நான் தவறு செய்த போதெல்லாம் உடனடியாக தேவனை என்னை தண்டித்திருந்தார் என்றார். என்னுடைய நிலை என்னவாகி இருக்கும்? அதனால் நாம் அவரிடத்தில் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கலாம், அவர் பார்த்து கொள்வார். அந்த ஆறுதலைத்தான் சங்கீதம் 55 சொல்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் அவருக்கு தெளிவாக தெரியும். எனவே யாருக்கு எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த கருத்தை சங்கீதம் 139 தெளிவாக வலியுறுத்துகிறது. சில சமயங்களில் யாருக்காவது உதவி செய்வதற்கு நீங்கள் விரும்பி இருக்கலாம், ஆனால் அதற்கான வசதி இல்லாமல் இருக்கலாம். அவருடைய தேவை என்ன என்று நமக்கு புரியாமல் வேறு எதையாவது நாம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி இல்லை என்பதை இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை அவர் சரியாக அறிந்திருக்கிறார். உதவி செய்வதற்கான எல்லா வசதிகளும் அவரிடத்தில் இருக்கின்றன, மனதும் இருக்கிறது. உதவி விடுதலை குறித்து அவர் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகள் வெற்று பேச்சுகள் அல்ல, அவை உறுதியான நிச்சயங்கள் என்று சங்கீதம் 139 வலியுறுத்துகிறது. தேவனுடைய ஆற்றல் பற்றி இந்த சங்கீதத்தின் முதல் பகுதி கூறுகிறது. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லுகிறார். உட்காருதல் என்பது வேதத்தை படிப்பதற்காக உட்காருதல் என்று யூத விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று உபாகமம் சொல்கிறது அல்லவா? எனவே வேதத்தை தியானிப்பதற்காக உட்காரும் போதும் சரி, தியானித்து விட்டு எழுந்திருக்கும் போதும் சரி,
நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எதற்காக வேதத்தை தியானிக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். தியானித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது, நீங்கள் எழுந்திருக்கும் போது எப்படி இருக்கிறீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேதத்தை தியானிப்பது எந்த விதத்திலும் நமக்கு பயனில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாம் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும். எழுந்திருக்கும் போது மாற்றம் ஏற்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கின்றன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். என்னுடைய யோசனைகளை அவர் தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். தூரம் என்பது இங்கே இடத்தை மாத்திரமல்ல, காலத்தையும் கூட சுட்டி காட்டுகிறது. நம்முடைய நினைவுகள் தோன்றுவதற்கு முன்னராகவே அவருக்கு தெரியும் என்று வேதாகமம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். வேலை செய்வதற்காக நான் நகரும் போதும் சரி, ஓய்வெடுப்பதற்காக நான் படுத்திருக்கும் போதும் சரி, அவர் நம்மை பரீட்சிக்கிறாராம். சூழ்ந்திருக்கிறீர் என்பதை பரீட்சிக்கிறீர் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பரீட்சிக்கிறார் என்றால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் சோதித்து பார்க்கிறார். நான் போகிற பாதையும் நான் சேருகிற இடமும் அவருக்கு தெரியும். சங்கீதக்காரனுடைய ஒட்டுமொத்த இருப்பும் தேவனுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். பேசுவதற்கு முன்னராகவே என்ன பேசப் போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை அவர் முற்றுகை போட்டிருக்கிறார் என்று அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். முற்றுகை போடுதல் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன். எதிரியுடைய நகரத்தை சுற்றிலுமாக படையினால் சூழ்ந்து கொள்ளுதல் முற்றுகை போடுதல் என்று சொல்லப்படும். இங்கே என்னை சுற்றிலும் அவர் முற்றுகை போட்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? என்னை அவர் சூழ்ந்து இருக்கிறார். அவரை தாண்டி எனக்குள்ளாக என்னை தொடுவதற்கு எவரும் வர முடியாது. உம்முடைய கரத்தை என் மேல் வைத்திருக்கிறீர், காப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும், எனக்கு ஆபத்து வராமல் காப்பதற்காகவும், நான் பாவம் செய்யாமல் என்னை தடுப்பதற்காகவும் அவர் என் மேலே தன் கையை வைத்திருக்கிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது என்று பிரமிக்கிறார் சங்கீதக்காரன். எனக்கு இது எட்டாத உயரமாய் இருக்கிறது. ஆம், தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அவருடைய ஆற்றல், அவருடைய திறன் எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாக இந்த பிரமிப்பு உண்டாகத்தான் செய்யும். நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதையும் இந்த சங்கீதத்தின் மையப்பகுதி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? ஆவியான தேவன் எங்கும் இருக்கிறார். அவருக்கு மறைவாக எந்த இடத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் எங்கும் பார்க்கிறார். தேவன் எங்கும் இருக்கிறார் என்பது தானே தேவன் எங்கும் பார்க்கிறார் என்ற அர்த்தத்தை தான் வலியுறுத்துகிறது. பரலோகத்திலே இருந்தாலும் சர்வலோகத்தின் மூலை முடுக்குகளை எல்லாம் அவரால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்வையும் அவர் அவ்வாறு பார்க்க முடியும். நம்ம எங்கும் ஓட முடியாது. வானத்திற்கு ஏறினாலும் என்று சொல்லுகிறார். வானத்திற்கு ஏற முடியாது, ஆனால் அப்படி ஒரு வேளை ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், கல்லறைக்குள்ளாக நான் புகுந்து படுத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறார். உமக்கு தெரியாமல் உங்களுடைய பார்வைக்கு எட்டாத ஒரு இடம் கிடையவே கிடையாது. விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் என்கிறார். விடியற்காலத்து செட்டைகள் வெளிச்சம் என்ன வேகமாக செல்கிறதோ அதுபோன்று காலையில் விடிந்தவுடனே கிழக்கே இருந்து வெளிச்சம் மேற்கு வரைக்கும் பரவுகிறது அல்லவா? அவ்வாறு நான் வேகமாக ஓடினாலும், கிழக்கே இருந்து மேற்கே பறந்தாலும் சமுத்திரத்தின் கடையாந்தரம் என்கிறார். இஸ்ரேல் தேசத்தில் சமுத்திரம் மேற்கு பகுதியில் தான் இருந்தது. எனவே கிழக்கே துவங்கி மேற்கே வரைக்கும் நான் பறந்து சென்று விட்டாலும் நான் தப்பி ஓட முடியாது.
அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எதற்காக என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாவம் செய்யும்போது தேவன் உன்னை தண்டித்து விடுவார், அவருக்கு எல்லாம் தெரியும் என்று மிரட்டுவதற்காக இது போன்ற வசனங்களை நாம் பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கிறது. அப்படியெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் இந்த உலகத்திலே ஒருவரும் கூட உயிரோடு இருக்க முடியாது. அத்தனை பேரையும் அவர் அழித்திருக்க வேண்டும். அதற்காக அல்ல, உதவி செய்வதற்காக, நமக்கு நன்மை செய்வதற்காக. நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் சொல்கிறதே தவிர நம்மை அழிப்பதற்காக அவர் நம்மிடத்தில் குற்றங்களை தேடி தெரிகிறார் என்று இந்த சங்கீதம் சொல்லவில்லை. நம்முடைய குற்றங்களை எல்லாம் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதம் சொல்கிற ஒரு அருமையான கருத்து என்னவென்றால், தேவன் வர முடியாத என்று ஒரு இடம் இல்லவே இல்லை. தேவன் அணுக முடியாத ஒரு இடத்தை இந்த உலகத்தில் நாம் எங்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் இந்த உருவகங்கள் எல்லாம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகின்றன. நான் எங்கே சென்றாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். புரிகிறதா? இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். என்னை வழிநடத்துவதற்காக உங்களுடைய கை நான் எங்கே சென்றாலும் என்னோடு கூட இருக்கும். குழந்தை நடத்துகிற பெற்றோர் பல, அந்த குழந்தையை நடப்பதற்கு பழக்குகிற பெற்றோர் பல. என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே என்ன அக்கறை காட்டுகிறீர்களோ அதை விட அதிகமான அக்கறை உடையவராக என் ஆண்டவர் இருக்கிறார். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஒருவேளை நடந்து செல்கிற சமயத்தில் தடுமாறினால் கையினாலே என்னை பிடித்துக் கொள்வார். வலதுகரம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதர்களிலே இடதுகரத்தை காட்டிலும் வலதுகரம் பலம் உள்ளதாக கருதப்படுகிறது. அப்படி செயல்படுகிறது. சில சமயங்களில் சிலருக்கு இடதுகரம் பலம் உள்ளதாக செயல்படலாம். ஆனாலும் இங்கே மனிதன் பொதுவாக எப்படி இருக்கிறானோ அதை இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வார்த்தைகளில் பயன்படுத்துகிறார். ஒரு பெற்றோரை போல எனக்கு எல்லா உதவிகளையும் செய்கிற ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்பதை சங்கீதக்காரன் தெளிவாக அறிந்திருக்கிறார். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இருட்டு வந்து விடுகிறது. அங்கே என்ன பொருள் இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனை பொறுத்த மட்டில் அந்த இரவு அல்ல, நான் இருக்கிற இடம் அவருக்கு வெளிச்சமாகத்தான் இருக்கும். என்ன அருமையான ஆண்டவர்! எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய தேவைகளை அறிந்தவராக, என்னை பார்க்கிறவராக என் ஆண்டவர் இருக்கிறார். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, எல்லாம் ஒன்று தான். எதுவும் என்னுடைய நிலையை அவருடைய கண்களில் இருந்து மறைக்க முடியாது. இந்த அளவுக்கு நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவருடைய அக்கறை பற்றியும் இந்த சங்கீதம் சொல்கிறது. சங்கீதத்தின் பின்பகுதியை பார்ப்போம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். துவக்க முதல்ல அவர் என் மேல் அக்கறை காட்டுகிறார் என்பதை சங்கீதக்காரன் சொல்கிறார். பாருங்கள், உள்ளிந்திரியங்கள் என்றால் மனது, உணர்ச்சிகளின் இருப்பிடம். கை கொண்டிருக்கிறார் என்பதை உண்டாக்கினார் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். என் தாயின் கற்பத்தில் என்னை நெய்தீர் என்று சொல்லுகிறார். துணியை நெசவு செய்வது போல என்னை நெசவு செய்தீர், காப்பாற்றினீர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மூலமொழியிலே நெய்தீர் என்கிற வார்த்தை தான் வருகிறது. நரம்புகளாலும் எலும்புகளாலும் இணைத்து நூலினால் துணியை நெய்வது போல என்னை நெய்தீர், என்னை உருவாக்கினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆம், நான் உண்டாக்கப்பட்ட விதம் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகிறது. உடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், அதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை உண்டாக்கினதில் தேவன் இவ்வளவு அக்கறையுள்ளவராக செயல்பட்டதுனால நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். நான் ஒரு சிறு கருவாக இருந்து உருவான போது எத்தனை மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன. அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவும் இல்லை. அதனால் அந்த கருவில் உருவானதை பற்றி சொல்லும்போது ஒளிப்படத்தில் நான் உண்டாக்கப்பட்டேன் என்கிறார்.
மற்றவருடைய கண்களுக்கு தெரியாதபடிதானே கருவிலே நாம் வளர்ந்து வருகிறோம். பூமியின் தாழ்விடங்களிலே இன்றைக்கு நமக்கு தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு மரபு சொற்றொடர். இதனுடைய அர்த்தம் கருவறை. தாயுடைய கர்ப்பத்தில் நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எப்பொழுது என் அவயவங்களில் ஒன்றாகியும் இல்லாத போதே, கரு தரித்த போது அங்கே அவயவங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். எந்த அவயவம் எப்பொழுது உண்டாக வேண்டும், எப்படி உண்டாக வேண்டும் என்பதெல்லாம் அவர் திட்டப்படி நடக்கிறது. இப்படியெல்லாம் உருவாக்கின ஆண்டவர் நான் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை சொல்வதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் என்று சொல்லுகிறார். ஆம், விலையேற பெற்றவை. ஒவ்வொரு ஆலோசனையும் எனக்கு நன்மையை தரக்கூடியவை. அப்படிப்பட்ட ஆலோசனையை நான் வேறு யாரிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் மாத்திரமே எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதும் அவருக்கு மாத்திரமே தெரியும். எனவே அவரிடத்தில் ஆலோசனை கேட்டால் அது மிகுந்த விலையேற பெற்ற ஒரு ஆலோசனையாகத்தான் இருக்கும். அதிலும் 1-2 ஆலோசனை தான் அவரால் தர முடியுமா? அவைகளின் தொகை இவ்வளவு அதிகம். மறுபடியும் பிரமிப்பு. எண்ணி பார்த்தால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அத்தனை ஆலோசனைகள் அவரிடத்தில் இருக்கின்றன. எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நிலையை நன்கு அறிந்திருக்கிற ஆண்டவர் சரியான ஆலோசனையை சொல்லி என்னை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நான் எழும்பும்போது, ஒருவேளை அது சரீரத்திலே தூங்கி எழும்புவதாக இருக்கலாம், அல்லது மனதிலே தியானித்து எழும்புவதாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமது அருகில் இருக்கிறார். இன்னும் மண்டையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் பக்கத்தில் தான் இருக்கிறார். அந்த நம்பிக்கை சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையாக இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? தேவன் நம்மை நெருக்கமாக அறிந்திருக்கிறார் என்கிற உண்மையை யோசித்தவுடன் நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு உதவி செய்வதற்காகவே நம்மை அந்தரங்கமாக அவர் இருந்திருக்கிறார். சிலுவையில் நமக்காக இயேசு செய்ததை யோசித்து பாருங்கள். பாவத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர் யோசித்திருந்தால், அதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது என்றால், அவர் சிலுவையில் மறுத்திருக்க மாட்டார். நம்மை மன்னிப்பது தான் அவருடைய ஆசை. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அந்த ஆசையினால நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மை பற்றி அனைத்தும் அறிந்தவராக இருப்பதனால அவர் நமக்கு உதவி செய்ய முடியும், நம்மை சீர்படுத்த முடியும். அவரை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்மை அவரிடத்தில் ஒப்படைப்போமா? சிலர் அதை அச்சுறுத்தலாக எண்ணுகிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தை நினைத்து பார்த்தால் அது அச்சுறுத்தலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை சிலுவையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சுவிசேஷம் மாத்திரமே நமக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. தேவன் நம்மை பராமரிக்கிறார். அதை குறித்த நிச்சயத்தை சங்கீதங்கள் வலியுறுத்துகின்றன. தேவன் நம்மை பராமரிக்கிறார் என்கிற நிஜத்தை நாம் அறிந்திருந்தோம் என்றால், நடைமுறையில் நாம் அதை எப்படி வெளிப்படுத்தலாம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்குள்ளும் நமக்காகவும் அவர் செயல்படுவதற்கு ஆசைப்படுகிறார். அவரோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். சங்கீதக்காரர் எப்படி ஒத்துழைத்தார் என்று பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவசரப்படவில்லை. காத்திருந்தேன் என்று 2 முறை சொல்ல தகுந்த விதத்தில் மூலமொழியில் இலக்கண அமைப்பு இருக்கிறது. ஆம், அவசரம் இல்லாதது மாத்திரமல்ல, அவர் செயல்படட்டும் என்று நான் காத்திருந்தேன் என்கிறார். தேவன் என்ன செய்தாராம்? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தேவனுடைய உடல் மொழியை பற்றி அவர் இங்கே பேசுகிறார். நமது பக்கத்தில் ஒருவர் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசுவதை உற்று கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருந்ததென்றால் அவர் பக்கமாக கொஞ்சம் சாய்ந்திருப்போம்.
அப்படி சாயவில்லை என்றால் அவர் பேசுவது கேட்காதா? கேட்கத்தான் செய்யும். ஆனால் அப்படி சாய்ந்திருப்பது அவர் பேசுவதை கவனிப்பதில் நமக்கு இருக்கிற ஆர்வத்தை காட்டுகிறது. நாம் பேசும்போது கர்த்தர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பாராம். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்ன ஆபத்து வந்தாலும் அவர் விடுவிப்பார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டுமா? சில சமயங்களில் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் நம்மை நன்கு அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பது போல இருப்பது எதற்காக என்பது புரிகிறதா? ஒரு காரணம் இங்கே நமக்கு தெரிகிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடவில்லை என்றால் அவர் செயல்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்கு நம்முடைய அனுமதி அவருக்கு தேவை. நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை அவர் எவ்வளவு முக்கியமாக கருதுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. நீ என்னை கூப்பிடும்போது, நீ எனக்கு அனுமதி தரும்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை முக்கியப்படுத்துவாய் என்று சொல்கிறார். கூப்பிடுவோம், விடுவிப்பார். அவரை பற்றி பேசுவதை மறந்து விடுவோம். நல்ல பக்திமான்கள் கூட அப்படி இருந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு எசேக்கியா ராஜா கூப்பிட்டார், ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த அற்புதத்தை பார்த்து அவரை தேடி வந்த பாபிலோனியர் இடத்துல அவர் தேவனை மகிமைப்படுத்தி பேசவில்லை. அப்படிப்பட்ட தவற்றை செய்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 7:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்மை நான் நம்பி இருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே என்கிற வார்த்தையை சேர்ந்து பார்க்கும் போதெல்லாம் அந்த சொற்றொடருக்கு மூல மொழியிலே என்ன அர்த்தம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எல்லாம் தெரிந்த நீதிபதியே என்று சொல்லுகிறார். என்னை துன்பப்படுத்துகிறார்கள், அவர் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு உலகத்தில் இருக்க நீதிபதிகளுக்கு எல்லாம் தெரியாது. அதனால்தான் வழக்கறிஞர்கள் தேவையாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் என்ன என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இவர் அப்படி இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். நாம் அவரை நம்பியிருக்கலாம். உம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. நாம் தேவனை தேடுகிறோமா? பிரச்சனை வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? யாரை தேடுகிறோம்? எதை தேடுகிறோம்? யாரை தேட வேண்டும் என்பதை சங்கீதங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. தேவனை நாம் தேட வேண்டும். எப்படிப்பட்ட தேடுதல் நமக்கு இருக்க வேண்டும்? அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக நாம் அவரை நம்பி இருக்கலாம். தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தை. தேவனுடைய குணத்தை அறிந்தவர்கள் தேவனை நம்பி இருக்கலாம். தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது? பாவிகள் மேலே இரக்கம் காட்டுவது. ஆனாலும் தொடர்ந்து பாவத்தில் இருப்பவர்களை தண்டிக்காமலும் அவர் இருப்பது இல்லை. இது நமக்கு புரிந்திருக்க வேண்டும். நமக்கு உபத்திரவத்தை மற்றவர்கள் தரும்போது ஆண்டவர் அவர்களை தண்டிக்க ஆசைப்படுகிறார். ஆனால் அதற்கு முன்னராக இரக்கம் காட்டவும் ஆசைப்படுகிறார். நம் அன்றாட விவகாரங்களில் தேவன் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதையும் சங்கீதங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. 40ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினேன். பயங்கரமான குழி என்பது துயரம் நிறைந்த குழி. துயரங்கள் நிறைந்த குழியில் விழுந்து கிடப்பது போன்ற நிலை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்ய ஆசைப்படுகிறார்? உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவதற்கு ஆசைப்படுகிறார். உயரமான இடத்தில் உங்களை நிறுத்துவதற்கு ஆசைப்படுகிறார். நீங்கள் குழியிலேயே விழுந்து கிடக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. உளையான சேறு, பொங்குகிற சகதி, அந்த பொங்குகிற சகதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் அடிகளை உறுதிப்படுத்த ஆசைப்படுகிறார். என்னுடைய பாதங்களை உறுதியாக நிற்கக்கூடிய நிலையில் வைப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அப்படி நடக்கும்போது நாம் என்ன செய்வோம்? அவரை துதிக்கும் புது பாட்டை நாம் பாடுவோம். பாடல் பாடும்போது அந்த பாடலில் உள்ள வார்த்தைகளுக்கு
எப்பொழுது அர்த்தம் நமக்கு விளங்கும் தெரியுமா? அந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருந்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். மாம்பழம் என்கிற வார்த்தையை அறிந்திருப்பதாலோ அந்த மாம்பழத்தின் படத்தை பார்ப்பதாலோ பழத்தை நாம் அனுபவிப்பதில்லை. அதை எப்பொழுது வெட்டி வாயிலே போட்டு ருசிக்கிறோமோ அப்பொழுதுதான் மாம்பழம் என்ன என்பது நமக்கு தெரியும். பாடுகிற பாடல் புது பாடலாக மாறும். ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் அவர் என்னை விடுதலை செய்யும் போது நான் பாடுகிற பாடல்கள் புது பாடல்களாக மாறும். மற்றவர்கள் எழுதிய பாடல்களை பாடும்போது கூட அந்த வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக தென்படும். அப்படி நான் உற்சாகமாக பாடும்போது அநேகர் அதை பார்த்து கர்த்தரை நம்புவார்களாம். மற்றவர்கள் தேவனை தேட வேண்டும் என்றால் வேதாகமத்தை எடுத்து வேதாகமத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நாம் பாடும்போது மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது அநேகர் கர்த்தரை நம்புகிறவர்களாக மாறுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சிருஷ்டிகரின் வல்லமை எப்படி வெளிப்படுகிறது என்பதை சங்கீதம் 121 தெளிவாக காட்டுகிறது. அந்த சங்கீதத்தில் 1ஆம் வசனம் இப்படி வருகிறது: எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதை சற்று வித்தியாசமாக மொழிபெயர்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று வேத வியாக்கியானிகள் கருதுகிறார்கள். சமகால மொழிபெயர்ப்பில் தமிழிலே இவ்வாறு இருக்கிறது: நான் மலைகளுக்கு நேராக பார்க்கிறேன், ஆனால் எனக்கு உதவி உண்மையாகவே எங்கிருந்து வரப்போகிறது? முதல் வசனம் ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. எனக்கு உதவி மலைகளிடத்தில் இருந்தால் வரும், எங்கே இருந்து வருகிறது? அதற்கு பதில் அடுத்த வசனத்தில் வருகிறது: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று தமிழிலே சொல்வார்கள். அதுபோல இஸ்ரவேலில் எல்லா மலைகளிலும் வேறு தெய்வங்களுக்கு ஆலயங்களை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த மலைகளை நோக்கி பார்த்து அங்கேயே இருந்து எனக்கு உதவி கிடைக்க முடியாது. எனக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் எப்படிப்பட்ட உதவி செய்கிறவராக இருக்கிறார்? உன் காலை தள்ளாட ஓட்டார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை காலிலே தான் நாம் செய்கிறோம். நாம் அப்படி நடந்து செல்லும்போது நம்முடைய காலை அவர் தள்ளாட விட மாட்டார். அடைக்கல பட்டணங்கள் என்று இஸ்ரவேல் தேசத்தில் பட்டணங்களை நியமித்திருந்தார்கள். கொலை செய்த ஒருவன் தப்புவதற்காக அந்த அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி சென்று விடலாம். அதற்கு பிறகு விசாரணை நடக்கும். உண்மையிலேயே அவன் திட்டமிட்டு கொலை செய்திருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். இல்லை என்றால் அவன் பத்திரமாக அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக வைத்து பாதுகாக்கப்படுவான். அந்த போகிற பாதையில் அவன் தள்ளாடி விழாதபடிக்கு பாதை மிகவும் சமமாக மேடு பள்ளங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்பதை இந்த தேவன் சொல்கிறார் பாருங்கள். அப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடும்போது என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று திரும்ப சொல்லுகிற உத்தியை பயன்படுத்தி எந்த அளவுக்கு விழிப்போடு நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கலாம். அவர்தான் நம்மை காக்கிறவர். அவர் நன் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். நிழல் என்பது மேகஸ்தம்பத்தில் யாத்திரையின் போது தேவன் பாதுகாத்த விதத்தில் நம்மை பாதுகாப்பார் என்பதைத்தானே நினைவுபடுத்துகிறது. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் புறப்பட்ட போது அவர்களை வழிகாட்டுவதற்காக தேவன் மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் சென்றார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிழலை தேவன் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவது இல்லையா? நாம் பயணம் செல்லும்போது பகலிலே கொடிய வெப்பத்தினாலே நாம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் வெயில் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். அந்த கொடிய வெப்பம் அவர்களை பாதிக்காதபடிக்கு தேவன் அவர்களுக்கு நிழலாக இருப்பார். இரவிலே நிலவாக சேதப்படுத்தாது.
பகலிலே வெயில் என்று சொல்லுகிறார், சூரியன் என்று சொல்லவில்லை, வெயில் என்று சொல்லுகிறார். இரவிலே நிலவு என்று சொல்லும்போது நிலவின் அந்த வெளிச்சத்தில் கடும் குளிரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இஸ்ரவேலிலே குளிர் இருக்கும்போது மிக அதிகமாக குளிர் இருக்கும். அந்த கடும் குளிர் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன தீங்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவருடைய உதவி எனக்கு இருக்கும். வீட்டுக்கு வெளியே நான் போகும்போதும் வீட்டுக்கு உள்ளே தான் திரும்ப வரும்போதும் எப்பொழுதும் அவர் காப்பார். இது முதற்கொண்டு இன்றைக்கும் என்கிற சொற்றொடரை இப்பொழுதும் எப்பொழுதும் என்று மொழிபெயர்க்கலாம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? சங்கீதக்காரன் தேவனுடைய அன்பின் பராமரிப்பில் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். நாமும் அப்படி இருக்க வேண்டும். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. ஆபத்து காலத்தில் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதங்களில் வருகிற சில உருவகங்கள் என்ன சொல்கின்றன என்று பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், மறைந்து கொள்வதற்கான இடம். என்னை எதிரியை துரத்தி வரும்போது நான் தேவனுக்கு பின்னால் சென்று நின்று கொள்வேன். பெற்றோருக்கு பின்னாலே ஒளிந்து கொள்கிறோம் அல்லவா? அதுபோல ஒளிந்து கொள்வதாக சொல்கிறார். சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் தங்குவேன். வெயிலின் தீவிரம் கொடுமையாக இருக்கும்போது அவர் எனக்கு நிழலாக இருப்பார். கர்த்தரை பார்த்து சங்கீதக்காரர் என்ன சொல்வாராம்? நீர் என்னை அடைக்கலாம், நீதான் என்னை அடைக்கல பட்டணம். நான் தவறு செய்து விட்டேன் என்றால் ஒளிந்து கொள்வதற்கான இடமாக நீர் இருக்கிறேன். நீர் என் கோட்டை, என்னை சுற்றிலும் மதிலாக இருக்கிறேன். என் தேவன், நீரே என் நீதிபதி. எனக்கு எது செய்ய வேண்டும் என்பது உமக்கு தெரியும். எனவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன். நீர் என்னை பார்த்து கொள்வீர் என்று சொல்கிறார். நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கர்த்தத்துவத்தை ஒத்துக்கொள்ள முழு மனதோடு தீர்மானிப்பதாகும். கர்த்தத்துவம் என்றால் அரசாங்கம். தேவன் ஆட்சி செய்கிறார் என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஆபத்து சமயத்தில் செயல்படாத நம்பிக்கை எப்போதுமே செயல்படாது. பிரச்சனை வரும்போது தேவனை விட்டு நாம் விலகி ஓடிவிடக்கூடாது. தேவனை முழுவதுமாக நம்ப வேண்டும். கடந்த காலத்தில் தேவனோடு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து சங்கீதக்காரன் சாட்சி சொல்கிறார். கடந்த காலத்தில் தேவன் நம்மை நடத்திய விதத்தை நாம் மறந்து விடாமல் இருந்தோம் என்றால் எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்தில் தேவன் நமக்கு செய்த உதவிகளை நாம் நினைவில் வைத்திருந்தால் எதிர்காலத்தில் விசுவாசத்தோடு நாம் வாழ முடியும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சிறகு என்பது அந்த மென்மையான தனித்தனி தூவிகள். ஒரு பறவையின் இறக்கையில் இருக்கக்கூடிய அந்த இறகு ஒவ்வொன்றும் மென்மையாக இருக்கும். நம்மை மென்மையாக மூடிக்கொள்வாராம். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆனால் அதே சமயத்தில் அந்த எலும்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இறக்கை இருக்கிறது அல்லவா, அது தன் குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக மூடிக்கொள்கிற ஒரு கோட்டை மதிலை போல செயல்படுகிறது. அவருடைய சத்தியம் என்றால் உண்மை. தேவனை எப்பொழுதும் நம்பலாம், நம்பத்தகுந்தவர் என்கிற தன்மை. தேவனுடைய சத்தியம், தேவனுடைய உண்மை என்பதெல்லாம் தேவன் நம்பத்தகுந்தவர் என்பதை சுட்டி காட்டுகிற வார்த்தைகளாகும். அது உனக்கு பரிசையும் கேடகமாகும். பரிசை என்பது ஆள் உயர கேடகம். இங்கே கேடகம் என்ற மொழிபெயர்த்திருக்கிற வார்த்தை இந்த இடத்தில் மாத்திரம்தான் வேதாகமத்திலே வந்திருக்கிறது. இதை தடைச்சுவர் என்று மொழிபெயர்த்திருக்கலாம் என்று வேத வியாக்கியானிகள் கருதுகிறார்கள். அவர் எனக்கு ஆளுயர கேடகமாக இருக்கிறார், எனக்கு தடைச்சுவராக இருக்கிறார். அவருக்கு பின்னால் நான் ஒளிந்து கொள்ளலாம். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சங்கீதம் 17 வாசிக்கிறோம் அல்லவா? ஆம், கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுவது போல தேவன் நம்மை காப்பாற்றுவார். கொடிய பறவைகள் குஞ்சுகளை தாக்குவதற்கு வரும்போது அந்த கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடும். அந்த குஞ்சுகள் அந்த இறக்கைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ளும். அப்படி நம்மை மூடிக்கொள்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து செல்வது போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பாதுகாப்பு இந்த உருவகத்திலே வெளிப்படுகிறது.
எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். சங்கீதக்காரன் மற்றவர்களை பார்த்து சொல்கிறார், அவரிலே நாம் குடியிருக்க வேண்டுமாம். தாபரம் என்றால் குடியிருப்பு. எனக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிற இந்த கர்த்தர் உனக்கு குடியிருப்பாக இருப்பார். நீ ஆக்கி கொண்டாய். அதனால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும். பேரழிவுகள் நேரிடுகிற சமயங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு கண்ணுக்கு தெரியாத போது நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் யோசித்து பாருங்கள். நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது? ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வருகிறதா? இந்த வேதனைகள் கர்த்தர் நம்மோடு இல்லாததற்கான அடையாளங்கள் தான் இந்த வேதனைகள் என்று நாம் நினைக்கிறோமா? நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். சில முக்கியமான கேள்விகளை யோசித்து பாருங்களேன். இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் பேசுகிற சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆபத்து காலத்தை அவர் சந்தித்திருக்கவே மாட்டாரா? அல்லது உண்மையுள்ள சில மனிதர்கள் அப்படிப்பட்ட ஆபத்துகளை சந்தித்ததை அவர் அறிந்திருக்க மாட்டாரா? எல்லா சூழ்நிலைகளிலும் கொஞ்சமும் குறையாத நம்பிக்கையை நாம் எவ்வாறு தேவனிலே வளர்த்து கொள்ளலாம்? சிலுவையை பாருங்கள். சிலுவையை பாருங்கள். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பது தெரியும். ஏன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சிலுவை காட்சியின் கண்முன்னராக இருக்க வேண்டும். எப்பொழுது அந்த சிலுவை காட்சியை நாம் பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோமோ அப்பொழுது இந்த நம்பிக்கையை நாம் இழந்து விடுவோம். மோசமான காலங்களில் அவரை நம்ப வேண்டும் என்றால் நன்மையான காலங்களில் அவர் மேல் நம்பிக்கையாக நாம் இருந்திருக்க வேண்டும். அந்த அனுபவம், கடந்த காலத்தில் தேவன் நம்மை நடத்திய விதம், நமக்கு உதவி செய்த விதம் நமக்கு நம்பிக்கை தர வேண்டும். இந்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 114 இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை செய்த அனுபவத்தை குறித்து பேசுகிறார். கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது தெரியும் அல்லவா? செங்கடல் பிளந்து இஸ்ரவேலருக்கு வழிவிட்டது. யோர்தானும் பிளந்து இஸ்ரவேலருக்கு வழிவிட்டது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது என்று கேட்கிறார் 5ஆம் வசனத்தில். என்ன ஆயிற்று? தேவன் செயல்பட்டார். மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. ஆட்டுக்கடாக்கள் மலைகள், ஆட்டுக்குட்டிகள் சிறிய குன்றுகள். மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கு உங்களுக்கு என்ன வந்தது? மறுபடியும் கேள்வி. சீனாயிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது அல்லவா? தேவன் 10 கற்பனைகளை கொடுக்க சீனாய் மலையில் இறங்கிய போது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த குன்றுகளும் மலைகளும் எவ்வாறு அசைந்தன? என்ன ஆயிற்று? பூமியை நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ஏன் அவை அதிர வேண்டும்? ஏன் பூமியை பிளக்க வேண்டும்? அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கண்மலைகள் பிளந்து அதிர்ந்து அது தண்ணீர் தடாகமாக மாற வேண்டும். கற்பாறை உடைந்து நீரூற்றுகளாக மாற வேண்டும். தேவன் செய்த இந்த அற்புதமான செயல்களை மனதில் வைத்தவராக இந்த பாடலை பாடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலை வரும் என்றால் தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலர் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி சென்றபோது அவர்களை எதிர்த்த மனித ஆற்றல்களையும் இயற்கை ஆற்றல்களையும் சமுத்திரம், யோர்தான் நதி, மலைகள், குன்றுகள் போன்றவை சுட்டி காட்டுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மேலும் தேவன் சர்வ மகத்துவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் சந்திக்கிற சில ஆவிக்குரிய ஆபத்துகளை யோசித்து பாருங்கள். நமக்கு நன்மை கிடைக்கிறது என்ற மாத்திரத்தில் நான் தான் அதை ஏற்பாடு செய்தேன், என்னுடைய முயற்சியால்தான் இதெல்லாம் எனக்கு கிடைத்தது, மற்றவர்களுக்கு கிடைத்தது என்று நாம் நினைக்கிறோமா? இது போன்ற ஆபத்துகளில் நாம் அகப்படாதபடி இருப்பதற்கு, கர்த்தருடைய வல்லமையை சார்ந்திருப்பதற்கு எப்பொழுதும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை ஸ்தோத்தரிக்கும் போதெல்லாம் இதை செய்தது தேவன் என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம். நம்முடைய முதுகை நாம் தட்டிக்கொள்வது அல்ல, தேவனை புகழ்ந்து பேசுவதற்கு நம்முடைய நாவுகளை எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தேவன் நமது பக்கத்தில் இருக்கும் வரை
விசுவாசிகள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியது இல்லை. நமக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒத்தாசை வருகிறது என்று சங்கீதம் சொல்கின்றது. பரிசுத்த ஸ்தலம்தான் ஒத்தாசைக்கும் பாதுகாப்புக்கும் ரட்சிப்புக்கான இடம். அது இக்கட்டில் உள்ளவர்களுக்கு புகலிடம் என்பதை இந்த சங்கீதங்கள் வலியுறுத்துகின்றன. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சங்கீதம் 128:5 வாசிக்கிறோம். சீயோன் பர்வதம் ஒரு சாதாரண குன்றுதான். ஆனால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு பர்வதமாக அது இருப்பதனால அது எல்லா பர்வதங்களை விட மேலானதாக பார்க்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக இந்த சங்கீதங்கள் நமக்கு சொல்கின்றன. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சங்கீதம் 134:3 ஆசீர்வதிக்கிறது. தேவன் தனிப்பட்ட விதத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். சீயோனிலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது என்றால் அந்த கட்டடம் அல்ல, அங்குள்ள தேவ பிரசன்னம்தான் இந்த பாதுகாப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய மக்கள் என சொல்லிக் கொள்வோர் பலர் அதிக பலத்தை பெற முடிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த ஞானத்தை அதிகம் நம்புகிறார்கள். தங்களுக்காக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் வாய்ப்பளிப்பது இல்லை. நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? மனிதர்களையா? உங்களுடைய திறமைகளையா? உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேறு சூழ்நிலைகளையா? இவையெல்லாம் தேவனால் நமக்கு கிடைப்பது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய பாவங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கலாம். ஆனால் அந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டோம் என்றால், நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ளும் போது தேவன் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் என்று சொல்கிறார். எவரும் நீதிமான் இல்லை, எல்லோரும் பாவிகள் தான். அதனால் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறது என்ன? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன் என்கிறார். நீரே நீதிபதி. இங்கே தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதி அல்ல, தீர்வு சொல்லுகிற நீதிபதி. என்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை சொல்லக்கூடியவர் நீர்தான். அதில் உமக்கு பிரியமானது எது என்பதை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இது எப்பொழுதும் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். சில சங்கீதங்களில் உள்ள வாக்கு தத்தங்கள் நம்முடைய தற்போதைய சூழ்நிலைக்கு பொருந்தாதது போல தோன்றும் போது அதை புரிந்து கொள்வது நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் அது போன்ற சமயங்களில் நாம் சிலுவையை தான் பார்க்க வேண்டும். சில சமயங்களில் வேத வசனங்களை கூட சாத்தான் தவறாக நமக்கு சுட்டி காட்டி நம்மை குழப்புவான். இயேசுவிடத்தில் அப்படி சொன்னான் அல்லவா, உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னான். அந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி என்கிற வார்த்தையை அவன் விட்டு விடுகிறான். பாதையில் செல்லும்போது ஆபத்து நேர்ந்தால் தூதர்கள் வந்து உதவி செய்வார்கள். கோபுரத்திலிருந்து கீழே குதிக்கும்போது அல்ல, அது பாதை இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை கூட சாத்தான் தவறாக சுட்டி காட்டி நம்மை குழப்புவான். ஆனால் எந்த முறையிலே சாத்தான் பேசினாலும் தேவனை விட்டு விலகாதபடிக்கு நாம் நம்முடைய மனதில் தேவனை நம்புகிறதில் உறுதியாக இருக்க வேண்டும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சங்கீதம் 145:18 வாசிக்கிறோம். ஒருவேளை ஜெபித்து நாம் கேட்கிறது உடனே நமக்கு கிடைக்கவில்லை என்றால் கர்த்தர் சமீபமாக இல்லை என்ற அர்த்தமா? சாத்தான் சொல்லுவான், இந்த வசனத்தை காண்பித்து நீங்கள் கேட்டது கிடைக்காத போது கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இல்லை, கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுவான். நம்பாதீர்கள். சிலுவையின் காட்சி அதற்காகத்தான் எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். தேவனை நம்புகிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்புவார்கள். மேத்யூ ரெட்டர் என்கிற ஒரு போதகர் தன்னுடைய அனுபவம் ஒன்றை எழுதுகிறார். அவர் வெளிநாட்டில் ஊழியம் செய்துவிட்டு தன்னுடைய சபைக்கு திரும்பிய போது சபை போதகர் அவரிடத்தில் கடைசி ஜெபத்தை செய்யும்படியாக வேண்டினார். மேத்யூ ஜெபித்தார்.
ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்கு, என்ன நேர்ந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாதிருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உம்மை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விலகிவிடக்கூடாது என்றெல்லாம் ஊக்கமாக ஜெபித்தார். ஜெபித்து 1/4 மணி நேரத்தில் ஆராதனை முடிந்து அவர் சிலரோடு பேசி கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு அழுகை குரல் கேட்டது. யாருடைய குரல் என்று அவருக்கு உடனடியாக தெரிந்தது. அவருடைய மகன். என்ன ஆயிற்று என்று திரும்பி பார்த்தபோது அவன் கீழே விழுந்து கிடந்தான். மேடையிலிருந்து கீழே விழுந்து கிடந்தான். ஓடினேன். அவனை தூக்கிய போது அவன் கை முறிந்திருந்தது. என்ன நேர்ந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புவோம் என்று சொல்லி ஜெபித்து 1/4 மணி நேரத்தில் பையனுடைய கை உடைந்து விட்டது. தூக்கி கொண்டு ஓடினோம். மருத்துவமனையில் சேர்த்தோம். உடனடியாக சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். காப்பீடு செய்திருந்ததாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எப்படியோ அன்றைய தினத்திற்கு முன்னராக காப்பீடு முடிந்திருந்தது. என்ன செய்வது? கையில் பணம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்ப வேண்டும் என்று ஜெபித்து 1/4 மணி நேரத்தில் பையன் கையை உடைத்து கொண்டான். மருத்துவ வசதி தேடி சென்றால் காப்பீடு இல்லை. என்ன செய்வது? இந்த சூழ்நிலையிலும் தேவன் உதவி செய்வார் என்று நம்ப முடியுமா? அவர் சொல்கிறார், நம்பினோம். தேவன் பார்த்துக் கொள்வார் என்று நம்பினோம். தேவன் எங்களுக்கு அற்புதமாக உதவி செய்தார். ஒரு காப்பீட்டு நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தது. இதுவரைக்கும் இருந்த காப்பீட்டை விட மிக சிறந்த காப்பீடாக அது இருந்தது. இந்த விபத்தில் அவனுக்கு நேர்ந்த மருத்துவ செலவுக்கும் அந்த காப்பீட்டு நிறுவனம் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தது. நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் போது, சில சமயங்களில் அதற்கு மாறாக நடப்பது போல சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அந்த சமயத்திலும் நாம் தேவனை நம்பலாம். இயேசுவின் சிலுவை காட்சி அதைத்தானே நமக்கு காட்டுகிறது. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நல்லவர் என்பதை எல்லா சமயங்களிலும் நாங்கள் அறிக்கையிடவும், எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.